பிரசாத், 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 ஆ, பிரசாத். வாங்க மாமா. ஆ, என்னப்பா ஆஃபீஸ் கிளம்பிட்டியா? ஆமா மாமா. ஆ, அம்மா எங்க? கோயிலுக்கு போயிருக்காங்க. ஓ, அப்படியா? ஆ, சரி. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆ, டைம் இருக்குல்ல உனக்கு? இருக்கு மாமா. அ, என்ன மேட்டர் மாமா? ஒன்றும் இல்லை பிரசாத். உனக்கு அந்த ஆஃபீஸ் செட் ஆகுதா? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? ம், இல்லை பிரசாத். ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆ, அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆ, அது கவிதாவுக்கான பிரச்சனை. ஆ, எனக்கு நீ வேற, கவிதா வேற இல்ல. அது உனக்கே தெரியும். என்ன மாமா? அது எனக்கு தெரியாதா? உங்கள பத்தி என்னைக்குமே நான் அப்படி யோசிச்சது இல்ல. காத்து கூட திசை மாறி போகும் மாமா. ஆனா உங்க பாசம் போகாது. என்ன விட்டோம், கவிதாவை விட்டோம். அது சரிதான்ப்பா. ஆனா நீ வேலை செய்யற அந்த கம்பெனி முதலாளி பத்தி ம், நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது. நான் கூட அவன் சின்ன பையன், அவனோட மோதுறது எதுக்குன்னு விட்டுட்டேன். ஆனா அவன் விடல. திரும்ப திரும்ப நம்ம குடும்ப விஷயத்துல தலையிட்டுக்கிட்டே இருக்கான். அவன் எந்தெந்த வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? ஹம், பல விஷயங்களை நீ மறைச்சிட்ட. ஆனா எனக்கு தெரியும். நீ காணாம போன காலத்துல நீ எங்கிருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆமா. தெரியும் பிரசாத். ஹம், கேட்டா நீ சொல்ல மாட்ட. கேட்கக்கூடாதுன்னு நானும் விட்டுட்டேன். ஆனா கவிதா வந்து சொன்னா. அப்பவும் நான் ஏன் கேட்கலன்னு தெரியுமா? மருமகன்ங்கிற உறவு சின்ன வயசுல வேற, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அதே மருமகன் தான். ஆனா அந்த உறவு வேற. நான் அப்ப மாமாவா நடந்துக்கிட்டேன். இப்போ நான் மாமனாரா நடந்துக்கிறேன். ம், புரிஞ்சுதா? மாமா, தப்புதான் மாமா. என்ன மன்னிச்சிடுங்க. என்ன கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தான் மாமா. ம், தெரியும்டா, தெரியும். எனக்கு ஒரு வார்த்தை நீ சொல்லியிருந்தா அதை நான் வேற மாதிரி முடிச்சிருப்பேன். முடியல மாமா. எதுவுமே பேச முடியல அங்கிருந்து. நான் என்ன மாமா செய்யறது? அதனாலதான் மாமா நான் கவிதா கிட்டே மறைச்சிட்டேன். இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க கோவப்படுவீங்க.
கோவப்படதான்டா செய்வேன். எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? ஆ? ஹ, நீ வேற ஆளா இருந்தா நான் கோவப்பட மாட்டேன். என் பொண்ணை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு போயிருப்பேன். ஆனா நீ இப்ப சொன்னேனே என் மருமகன்னு, அதெல்லாம் தாண்டி ஒரு உறவு இருக்குடா. என் உயிருக்கு உயிரான தங்கச்சி பையன் நீ. அது எப்படிடா நான் மறக்க முடியும்? ஹ, அதனால நான் எப்படி உன்னை விட முடியும்? நான் என்னைக்காவது பிரசாத் உன்கிட்ட கோவத்தை காட்டியிருக்கேனா? ஆ? சின்ன வயசுல இருந்து உனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் நினைச்சு பாரு. காட்டினதே கிடையாது. ஹம். ஏன் தெரியுமா? உன் மேல நான் கோவப்பட்டு உன்னை ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட என் தங்கச்சி தாங்க மாட்டாடா. அண்ணன் என் புள்ளைய இப்படி பேசிட்டானேன்னு நினைச்சு அழுதே செத்து போயிருப்பா. அதனால தாண்டா இந்த மாமா எப்பவும் நெஞ்சிலேயே வச்சிருக்கான். புரிஞ்சுக்கோடா. இப்போ நான் உனக்கு ஒன்னு சொல்ல போறேன். இப்போவாவது நான் சொல்றத நீ கேள். என்ன மாமா? என்ன மாமா சொல்ல போறீங்க? நீங்க சொல்லி நான் ஏதாவது கேட்காம இருந்திருக்கணும் மாமா. கேட்பேன் மாமா, சொல்லுங்க. ம் அந்த கணேஷ் நல்லவன் இல்ல. அவன் முதலாளியா இருக்கலாம், நீ அவனுடைய தொழிலாளியா இருக்கலாம். ஆனா அவன் நல்லவன் இல்லப்பா, தப்பானவன். நீ அங்கிருந்து வெளியே வர முடியுமா? என்ன சொல்றீங்க மாமா? உறவுகளை அறுத்துக்கலாம்ப்பா, ஆனா உள்ளத்தை மறந்துடக்கூடாது. கோவிலோட சன்னதிக்குள்ள கோபுரம் இருக்காது, கோபுரம் மேல இருக்கும். ஆனா சன்னதிக்குள்ளதான் நாம சாமியை கும்பிட முடியும், கோபுரத்துல கும்பிட முடியாது. இடிஞ்ச கோபுரங்கள் எத்தனையோ இருக்கு, ஆனா அழிஞ்ச சன்னதி எதுவுமே இல்லை. நீ சன்னதிக்குள்ள நிக்கணுமே தவிர கோபுரத்தை வேடிக்கை பார்க்க கூடாது. மாமா, நீங்க சுத்தி வளைச்சு ஏதோ சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா என்னால அதை விட்டு கொடுக்க முடியாது மாமா. ஏண்டா? ஏன் பிரசாத்? என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா, அதாவது உன் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைனா அப்ப கூட விட்டு கொடுக்க மாட்டியா? இல்ல மாமா, நான் கஷ்டப்பட்டு வாழ்ந்த காலத்துல என்னை கூப்பிட்டு வேலை கொடுத்தாரு. அதுக்காக
அவன் அயோக்கியன் தெரிஞ்சாலும் அங்கேயே இருப்பியா? செஞ்சோத்து கடன் மாமா. டேய், செஞ்சோத்து கடனா இருக்கலாம்டா. ஆனா சேராத வழி சேர்ந்து வஞ்சகம் செய்யக்கூடாது. வஞ்சகமே அவன்தான்டா. வஞ்சகம். இல்ல மாமா, என்னை கடத்திக்கிட்டு போனான், எல்லாமே பண்ணான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன வெளியில விடும்போது அவன் சொல்லி அமிச்ச ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ இந்த ஆபீஸை விட்டு வெளியில போகக்கூடாதுன்னு. நன்றி கடன் மாமா, அது நான் செஞ்சுதான் ஆகணும். டேய், என்னடா என்னடா நன்றி கடன்? என்னடா நான் சொல்லிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கேன், அறிவிருக்கா உனக்கு? என்னால அதை விட முடியாது மாமா. டேய், உன்னை கொலை பண்ணிடுவேன். என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பொண்ணுடா, என் பொண்ணோட வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் பிளான் பண்றான். அவன் கூட நீ இருக்க. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? கொன்னுடுவேன் ராஸ்கல். உன்னை கொண்டு சாவடிச்சிடுவேன். அண்ணே, தப்பண்ணே, இது தப்பு. என்னண்ணே? ஏம்மா, நீதானே வந்து சொன்ன கவிதாவை பத்தி? அத போய் கவிதா கிட்ட கேளுங்க. எதுக்கு எதுக்கு ஏன் புள்ள மேல கை வைக்கிறீங்க? இந்திரா, பிரசாத கண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ எனக்கு உரிமை இல்லையாம்மா? நீங்க அடிங்க அண்ணே, என்ன அடிங்க அண்ணே. நான் உங்க ரத்தம், அவன் என் பிறப்பு. எப்படி அண்ணே உங்களுக்கு மனசு வந்துச்சு? எப்படின்னு? வாங்க அண்ணே, வாங்க. டேய், என்னடா என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சுடா உனக்கு? தெரியலங்க அண்ணே, எனக்கு எனக்கு எதுவுமே புரியல அண்ணே. நான் ஏதாவது தப்பு செஞ்சிட்டேனா அண்ணே? அண்ணே, சிறுத்தை குட்டியை தூக்கி வளர்த்த மாதிரி என்ன தூக்கி வளர்த்தவர் நீங்க. ஆனா இன்னைக்கு உங்க சட்டை மேல கை வச்சுட்டேன்னே. தெரியல அண்ணே, தெரியல. அண்ணன் மேல பாசம் வைக்கிறதா இல்ல புள்ள மேல பாசம் வைக்கிறதான்னு தெரியல அண்ணே. என்ன மன்னிச்சிடுங்க அண்ணே, மன்னிச்சிடுங்க. அண்ணே, போயிடுங்க அண்ணே, நீங்க போயிடுங்க, இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, போங்க. நான் பாத்துக்கிறேன் உங்க பொண்ணு. இந்திரா, நீ பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும்டா.
ஆ, நீ சொன்னதுனால கேட்கறதுக்கு வந்தேன். வந்த இடத்துல ஒரு கோபம் வந்துருச்சு. பிரசாத அடிச்சிட்டேன். அவனை அடிச்சதுனால உனக்கு கோபம் வந்துச்சு. என் ஷர்ட்டை பிடிச்சிட்ட. ம்? ஹ, இதாண்டா, இதுதான் உறவு. ம், ம், உறவு, பாசம் வேற வேற இடத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு காலத்துல அண்ணன் மேல இருக்கும், ஒரு காலத்துல புள்ளைய மேல இருக்கும். உனக்கு இப்போ உன் புள்ள மேல இருக்கு. ம். அண்ணே ம். தெரியல அண்ணே. ம். நான் தப்பு பண்ணிட்டேனான்னு தெரியல அண்ணே. நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க அண்ணே. எனக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஆனா அவன் என் புள்ள இல்ல அண்ணே. நான் என்னன்னே பண்ண முடியும்? பிள்ளைக்காக தானே பேச முடியும். அது அண்ணனுக்கு புரியும்ல? ம். புரியுண்டா, புரிஞ்சுக்கிட்டேன். ஆ, ஆ. சரிங்க அண்ணே, நீங்க போயிடுங்க அண்ணே, நீங்க போயிடுங்க. சரிம்மா. டேய் வாடா, உள்ள வாடா. வா. அம்மா 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 சொன்னா கேளுங்க அம்மா. யார் தெரியுமாடா அவரு? யாரு இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கேன்னு தெரியுமா? என்ன நெஞ்சாங்கோட்டுல சுமந்தவரடா அவரு. கம்பங்கடியும் கப்பக்கிழங்கும் சாப்பிட்டு வளர்ந்தவங்கடா நாங்க. ஒரு ஒரு பருக்க என் வாய்க்கு வெளியே நின்னாலும் அதை எடுத்து சாப்பிடுமா. எவ்வளவோ பேரு சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க, நாமளும் கஷ்டப்படுறோம். ஆனா கிடைச்ச சோத்துல ஒரு பருக்கைய கூட வீணாக்க கூடாதுன்னு அதையும் எடுத்து ஊட்டி வளர்த்தவரடா அவரு. அவரு தாண்டா வெளியே அனுப்பியிருக்க. அப்படி வளர்த்தவரடா என்ன. அப்படி வளர்ந்தவடா. டேய் நீ நான் சொன்ன கூட நீ எதையும் கேட்க வேணாம்டா. ஆனா உன் மாமா சொன்ன நீ கேட்கணும். உங்களை எல்லாம் உருவாக்குன தெய்வம்டா அவரு. போடா, இனிமேலாவது புத்திசாலியா போட. போடா, அம்மா போயிடு.